Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste Daily. Taste the Daily. இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு கடினமான தேர்தலா இருக்கும். ரெண்டு பக்கத்துக்கும் சரியான போட்டியா இருக்கும்ன்றது ஒரு கணிப்பு நம்ம. ஆனா ஆமா, ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக. இப்பவும் திமுக அதிமுக தான். ஆமா, இது நிச்சயமா இப்பவும் இல்ல, தேர்தல் நேரத்துல நான் சொல்றேன், இன்னும் 15 மாசம் கழிச்சு. ஒரு பிம்பம் என்ன பிம்பம் இருக்குதுன்னா, திமுக சைடு கூட்டணி இன்டாக்டா இருக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. கூட்டணி இருக்குது, அது இன்டாக்டா இருக்குமா 15 மாதங்களுக்கு அப்படின்றது நம்ம அனுபவத்துல அது ஒரு கேள்விக்குறிதான். அதிமுக பிஜேபி அலைன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நிச்சயமா வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான். ஆனா என்னன்னா, எல்லா பக்கமும் என்னன்னா அவர்கள் கதவையும் அடைக்கிறோம். ஒரு டசன் ஆட்கள் ஏடிஎம்கேல பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். ஒரு டசன் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் எத்தனை ஆட்கள் இருக்காங்க திமுக கூட கூட்டணி? அதை நம்ம பேசுவோம். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பொன் வில்சன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மதேஷ் சார். இன்றைக்கு நம்ம பேச இருக்கக்கூடியது இந்த கூட்டணி கணக்குகள், அதே போல அதிமுகவின் நிலைப்பாடு தான் என்னவாக இருக்கிறது, நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காங்களா? அவங்களுடைய எதிரி திமுக பாஜக ரெண்டு எதிரிகள், அவங்கள மட்டும் தான் விமர்சிக்கணும், மற்றவங்க யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இபிஎஸ் அவர்கள் நேற்றைய பேட்டியில பிஜேபியோடு கூட்டணி ஏதாவது வைப்பீங்களா அப்படின்ற பல கேள்வி, கூட்டணி குறித்து கேள்வி, பிஜேபி குறித்து கேள்வி எல்லாம் வைக்கும்போது அதெல்லாம் தேர்தல் நேரத்துல தாங்க நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப பிஜேபியும் ஒரு ஆப்ஷனா ஒரு வேலை கால ஓட்டத்துல வைக்க போகிறதா அதிமுக? அதையும் ஒரு ஆப்ஷன்ல வச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒண்ணு தெரியுது. அதிமுக என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க? எடப்பாடியுடைய திட்டம் தான் என்ன சார் 26 தேர்தலுக்கு? இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸை நோக்கி நகரணும். ஆனா அந்த கிளைமேக்ஸ் வர்றதுக்கு 15 மாசம் இருக்குது. சரி, இப்ப அதுதான் ஒரு சிக்கலே. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளை போல ஊடகவியலாளர்களோ பொதுவா கருத்து சொல்றவங்களோ உன்னிப்பா அரசியலை கவனிக்கிறவங்களோ என்ன செய்வோம்னா, இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு கடினமான தேர்தலா இருக்கும். ரெண்டு பக்கத்துக்கும் சரியான போட்டியா இருக்கும்ன்றது ஒரு கணிப்பு நம்ம. ஆனா ஆமா, ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக. இப்பவும் திமுக அதிமுக தான். ஆமா, இது நிச்சயமா இப்பவும் இல்ல, தேர்தல் நேரத்துல நான் சொல்றேன், இன்னும் 15 மாசம் கழிச்சு. இல்ல சார், நம்ம 5 முனை போட்டி இருக்கும்ல சார்? இல்ல, இதை நம்ம கணிக்கிறது எதுக்காக சொல்றோம்னா, இது டூ ஏர்லி. அது நல்லா தெரியுது நம்மளுக்கு. சரி, நம்ம கணிப்புக்கு அப்பாற்பட்டு நிற்கும்ன்றது. ஆனா நம்ம அனுபவத்துல சொல்றோம், இந்த ரெண்டு பைபோலார் பாலிடிக்ஸ் தான் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். கடந்த காலத்தில் 1967க்கு பிறகு நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு கட்சி உதயமாவது, அப்புறம் மறையிறது, ஒரு கட்சி உதயமாவது, அப்புறம் அது மற்ற கட்சிகள் கூட இணக்கமாக செஞ்சிருது, அப்படி கரைஞ்சிருது. இதை நம்ம பார்த்துட்டே வரோம் கடைப்பா. அதனால இதை எதிர்பார்ப்போட நம்ம சொல்றது இப்போ நம்ம ஒரு பிம்பம் என்ன பிம்பம் இருக்குதுன்னா, திமுக சைடு கூட்டணி இன்டாக்டா இருக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அது கூட்டணி இருக்குது, அது இன்டாக்டா இருக்குமா 15 மாதங்களுக்கு அப்படின்றது நம்ம அனுபவத்துல அது ஒரு கேள்விக்குறிதான். அப்படியே இருந்தாலும் இருக்கலாம், இன்டாக்டா இருந்தாலும் இருக்கலாம், இல்ல செதறினாலும் செதறலாம். அது நம்ம சொல்ல முடியாது. ஒரு கொல்லிக்கட்டை அதுல இருந்து பிரிஞ்சாலும் சரி, இல்ல மிகப்பெரிய காட்டு மரம் அதுல இருந்து பிரிஞ்சாலும் சரி. காட்டு மரம் இருக்காதுல? ஆமா, இருக்கலாம். எல்லாமே இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசிய கட்சினா காங்கிரஸ் இருக்குதா இல்லையா? காட்டு மரம் காங்கிரஸ். ஆமா, இருக்கலாம் இல்ல. அது மாதிரி அதாவது ஒரு பெரிய மரம், ஆலமரம் சொல்லலாம், இல்ல விழுதுகள் சொல்லலாம், இல்ல மரங்கள் சொல்லலாம், இல்ல அது நீங்க அது மாதிரி குச்சிகள் கூட சொல்லலாம். ஆக மொத்தத்துல தீப்பொறி பற்ற வைக்கிறதுக்கு அங்க தேவையான கட்டைகள் இருக்கிறது அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஆப்ஷன் இருக்குது. அதிமுக சைடு ஓப்பன் ஆப்ஷன். ஆனா அதிமுகவே மிகப்பெரிய கட்சி தான் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். அப்படின்னு இந்த சைடு எப்படி திமுக ஒரு பெரிய கட்சி, கூட்டணி எல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் தான் அந்த சைடு திமுகவுக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு பெரிய கட்சி, கூட்டணி எல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் தான். அதாவது சில தொகுதிகள்ல வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிறதுக்கு, ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்கள்ல தீர்மானிக்கிற அளவுக்கு அதிமுக பலமான கட்சி. இன்னைக்கு அதிமுக பலமான கட்சியா என்ன?
நாளைக்கு அதிமுக பலமான கட்சி 15 மாசத்துல. சரி, அததான் சொல்ல வரேன். வந்துட்டா அது சந்தோஷம் தான். கண்டிப்பா ஆனா அதுதான் இல்லன்னு எல்லாருமே சொல்றாங்க. இல்ல, அதுதான் எல்லாரும் தான் அதான் சொல்லுவாங்க. ஆனா யதார்த்தம் அதுதான். ஏன்னா 75 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த கூட்டணியில நம்ம சொல்ற மாதிரி 75 தொகுதி ஜெயிச்சது ஓகே. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 10 தோல்வியை சந்தித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவருடைய தலைமையிலான அதிமுக தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கிறது. கட்சி சரிவா இருக்கு, கட்சி 2ஆம் 3ஆ இருக்குன்ற வாதத்தை எல்லாம் எல்லாரும் வச்சுனே இருக்காங்க. இல்ல, அதெல்லாம் இப்போ 10 தோல்வி எல்லாம் எதுகை மோனியோட பேசலாம். நம்ம வரலாறை எடுத்துக்கிட்டோம்னா இப்ப 67ல இருந்து காங்கிரஸ் எத்தனை தோல்வி அடைஞ்சிருக்குதுன்றத நம்ம பேசலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 72க்கு பிறகு 87 வரைக்கும் எம்ஜிஆர் மறையிற வரைக்கும், அப்ப நீங்க உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் கணக்கு பண்ணா 20-25 தேர்தல் கூட தோத்துருக்கும் திமுக. அதனால அப்படி கணக்கு போட முடியாது. இப்ப ஜெயலலிதா அம்மா கிட்டே அப்பேற்பட்ட ஆளுமை கலைஞர், அவரு எல்லார்கிட்டையும் காமராஜர்கிட்ட ராஜாஜி கிட்ட எல்லாம் அரசியல் பண்ணவர். ஜெயலலிதா அம்மாவட்ட அரசியல் பண்ணும்போதும் 10 வருடங்கள் தொடர் தோல்விதான். 10 வருடங்கள், 10 தோல்வி 15 தோல்வின்னு சொல்ல, நான் 10 வருடங்கள் தொடர் தோல்வி சந்திச்சிருக்கிறாங்க. அதனால அது நம்ம சொல்லவே முடியாது. அதனால தோல்வி வெற்றின்றது அரசியல் களத்துல வந்து சகஜம். அது ஒண்ணு. இப்போ சீமான் தொடர் தோல்விதான், வளர்ச்சி அடையாம இருக்காரு சீமான். அப்புறம் என்ன, அதுதான் சொல்றேன். அதனால தோல்விகள் வந்து ஒரு ஜனநாயக பாதையில போகும்போது நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, who crosses the pole first he will win. அதுதான் நம்ம ஜனநாயக முறை. இல்ல தமிழ்நாட்டுல அலைன்ஸ் இல்லாம யாராலும் வெற்றி பெற முடியுமா? நிச்சயமா வெற்றி பெற முடியும். அலைன்ஸ் இல்லாம திமுகவால வெற்றி வர முடியாது. அதிமுக கடந்த காலங்கள்ல அதை காமிச்சிருக்குது. அதுதான் சொல்ல. இப்ப கடந்த காலங்கள்ல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி காட்டியிருக்காங்க. அப்பவுமே சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ரெட்டை இலை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. இல்ல, ஜெயலலிதா இருக்கும்போது இவர்கள் இப்படி காமிப்பார்கள்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? அதை சொல்லுங்க. இப்ப நம்மள மாதிரி ஊடகத்துல பேசுறவங்களே ஜெயலலிதா அம்மா 2014 நிக்கும் போதோ 2016 நிக்கும் போதோ இவங்க தனிப்பட்ட முறையில 40 தொகுதியிலையும் ரெட்டலை, 234 தொகுதியும் உதயசூரியன் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோமா? யாருமே சொல்லல. அப்ப ஜெயிச்சாங்களா இல்லையா? இல்ல சார். இதே போலதான் தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற கணிப்பு வேற, தேர்தல் நேரத்துல இருக்கிற கணிப்பு வேற. நான் வெற்றி பெறுவாங்கன்றதுக்கு சொல்ல, ஆனா போட்டி கடுமையா இருக்கும்ன்றதுக்கு சொல்றேன். இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொன்னோம்னா, பிஜேபின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மக்கள்கிட்ட ஆதரவு இருக்காது, எதிர்ப்பு அதிகமா இருக்கும். ஆதரவு ஓரளவு அவங்க இருந்தாலும் எதிர்ப்புன்றது மிக அதிகமா இருக்கும்னு அந்த பிஜேபி கூட இருக்கும் பொழுதுதான், ஜெயலலிதா என்ற ஆளுமை இல்லாத பொழுதுதான் 75 இடங்கள் ஜெயிச்சாங்க. ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் கழிச்சு. அதனாலதான் வந்து பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒப்பிடக்கூடாது நம்ம. அதனாலதான் நான் பாராளுமன்ற தேர்தல் தனியா வச்சுட்டேன். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்றது ஒரு பெரிய கண்டென்டர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது கூட்டணி சேருதா இல்லையான்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பெரிய ஆரோட கணிப்பு தான். அது யார் எப்படி சேர்றாங்கன்னு தெரியாது. இப்ப கடந்த காலங்கள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2023 ஜூன் மாசம் நினைக்கிறேன், அப்பத்துல இருந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாங்க. செயற்குழு பொதுக்குழு கூடிய சொல்லியாச்சு. இப்போ தெளிவா சொல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேள்வி பாஜகவை சுட்டி காட்டி வைக்கும் போது தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாம்னு ஏன் சொல்லணும்? இல்ல, இப்ப 2வது விஷயம் சொல்றேன். அது அந்த ஜூன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அவர்கிட்ட இதே கேள்வியை ரிப்பீட்டடா 300 முறைக்கு மேல கேட்டிருப்பாங்க. சரி, பிஜேபி கூட கூட்டணி வச்சிருவீங்களா? இல்ல அப்படின்றாரு. இல்ல, கூட்டணி வச்சிருவீங்களா? மறுபடியும் டெய்லி அதே கேள்விதான். இந்த கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்கன்னு திருமாவளவன் சொன்ன உடனே ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஆனா எடப்பாடியார்கிட்ட மறுபடியும் அதே கேள்வி கேட்டு அதனால இருக்குது. அதனால என்னன்னா, இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நேரத்துல வந்து நீங்க மறுபடியும் கேட்டே இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இந்த முடிவுகளே தேர்தல் நேரத்தில் தான் சொல்லுவோம். ஆனா அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே என்ன பாக்குறாங்க, பிஜேபியும் ஒரு ஆப்ஷன்லாம் வச்சிருக்காரு போல அப்படின்ற. இல்ல, ஆப்ஷனா வச்சிருந்தா இப்ப அவரு கூட கூட்டணியில வரேன்னு சொல்றவங்க யாரு? இப்போ தேமுதிக கூட்டணியில இருக்குது. இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க, தேமுதிக கூட கூட்டணி தொடருமான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? தொடரும். ஆமா, தொடரும் சொல்லுவாரு. அதே போல விஜய் வந்து தனியா இருக்காரு. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் தலைமையில கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க தான் ஆட்சி அமைப்போம், ஆனா பெருந்தன்மையோட நாங்க கூட்டணியை கொடுப்போம் அப்படின்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்றது சொல்லியிருக்காரு. சரி, அந்த விஜய் கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களான்னு கேக்குறாங்க. என்ன சொல்றாரு? அது தேர்தல் நேரத்துல தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்ல. சரி, அப்போ எதிர் வரிசையில எதிர் கருத்து இருக்கிறவங்க கிட்டே தேர்தல் நேரத்துல முடிவு இருக்கும். தேமுதிக கூட இருக்கிறாங்க, அது தொடரும்னு சொல்றாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய தலைமை என்ன சொல்லுது? அதிமுக கூட கூட்டணிக்கு நாங்க ரெடின்னு தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க, கதவு விரிச்சிருக்காங்க. சரி, அப்ப இவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கும் போது நாங்க வைப்போம்னு சொல்லியிருக்கலாமே, அவர் சொல்லியா? அப்போ
அப்ப என்ன சொல்றாருன்னா அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அதிமுக கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறேன்னு விஜயகாந்த் சொல்லல. ஆனா அந்த கூட்டணி வைப்பீங்களான்னு சொல்லும்போது நாங்க அந்த தேர்தல் நேரத்துல முடிவு பண்ணுவோம்ன்றாரு. தேமுதிக கூட்டணி இருக்காங்க, தொடருமானா தொடரும்னு சொல்றாரு. ஆனா பிஜேபி ரெடியா இருக்குது, அகில இந்திய தலைமை. அப்ப அவங்க கூட கூட்டணி வைப்பீங்கன்னா வைக்க மனசு இருக்கிறவர் ஆமா வைப்போம்னு சொல்லிருக்கலாம்ல. அவர் சொல்லலையே. அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த கேள்வியை மறுபடியும் என்ன கேக்குறீங்க, அதனால என்னுடைய வியூகத்தை நான் தேர்தல் நடத்த சொல்றேன். சரி, என்னுடைய விவேகம் இதேதான் கூட இருக்கலாம். அது இப்பவே நான் உங்ககிட்ட திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மீண்டும் சேருமா சார் அதிமுக பிஜேபி அலைன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான். ஆனா என்னன்னா எல்லா பக்கமும் என்னன்னா அவர்கள் கதவையும் அடைக்கணும். அதாவது உங்களுடைய வலிமை மட்டும் கிடையாது, வினை வலிமை, மாற்றான் வலிமை, துணை வலிமை அத்தனையும் தெரிந்து கொள்ளன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால என்ன செய்யறாருன்னா மாற்றான் வலிமையும் அந்த வலிமையும் உடைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது தான் ஒரு ஆளுமை. சரி, அப்ப நீங்க சொன்ன மாதிரி 5 முனை போட்டி 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில எந்த போட்டி பலவீனமா இருக்கணும், எது பலமா இருக்கணும் அதை முடிவு பண்றதுக்காக இவர் வந்து சூசகமா கூட பதில் சொல்லலாம். அந்த பதில் சொல்லலாம். அந்த பிஜேபிக்கு இன்டைரக்டா அதை உணர்த்துற பதிலா கூட இருக்கலாம், விஜய்க்கு உணர்த்துற பதிலா இருக்கலாம். திமுக கூட்டணியில ஒருவேளை அவர்களும் பின்பக்கமா முயற்சி பண்ணுவாங்க, எதிர யாரும் ஒருங்கிணைந்திட கூடாது. அந்த முயற்சி நடக்குமா இல்லையா தேர்தல்? அது நம்ம பாத்துருக்கோம்ல கடந்த காலம். நம்ம ஒரு அணியை கட்டமைச்சிட்டோம் மட்டும் அமைதியா இருக்க மாட்டாங்க. ஆமா, எதிராளி பலவீனமா இருக்கணும், நிச்சயமா அந்த பலவீனமா இருக்கணும்னு அதை பாப்பாங்கல்ல. சரி, நிச்சயமா அதை எதிர்ப்பாங்கல்ல. தன்னுடைய கூட்டணி கட்டுப்பாடோடு இருக்கணும், தனக்கும் ஆதிக்கம் கிடைக்கணும், தானும் ஆட்சியில பங்கும் கொடுக்க கூடாது, அதே நேரத்தில் எதிர்கூட்டணியும் பலவீனமா இருக்கணும். அதற்கு மறைமுகமா எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணுவாங்க. அது பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேற ஏதாவது ரீதியாகவோ கண்டிப்பா முயற்சி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்ல தனிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கவர் பண்றது, அவர்களை வந்து அந்த கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றது, இதெல்லாம் கூட செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்கட்சி. அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்க கூடாதுன்றதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணோம். அதுலயும் சொல்றாரு எங்க கொள்கை கூட ஒத்து போற இருக்கிறவங்க கிட்ட முடிவு பண்றாங்க. நீங்க இப்ப பிஜேபி ஒண்ணு சொன்னீங்க. இப்ப பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவா என்ன சொல்றாங்க, இங்க அண்ணாமலை தலைவர், அவர் தான் தலைவர், அவரு தலைமையில தான் இங்க கூட்டணி அவர் சொல்லிட்டார் தெளிவா. அவரு என் தலைமையில கூட்டணி, நம்ம பிஜேபி தலைமையில தான் நாங்க கூட்டணி, ஆட்சியில பங்கு, அதையும் அவங்க பேசிட்டாங்க. இது ஒரு பக்கம். அப்போ அவங்க தான் இறங்கி வரணும். நீங்க சொல்றது அது இறங்கி வர்றது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியாகவும் நாங்க வேறுபட்டு இருக்கிறோன்றது ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. யதார்த்தத்துல அதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு ராமதாஸ் ஐயா என்ன சொன்னாரு, ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, பழையன கழிதலும் புனிதலும் வழுவல கால வகையினாலே சொன்னாரு. அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காரு. நம்ம கெஸ்ஸிங் தான். அதான் புதியனன்றாரு, பழையன கழிதல்ன்றாரு. பழையனா ஏற்கனவே இருக்கிற கூட்டணி விட்டு வேற கூட்டணி அப்படின்றத ஒரு எதிர்பார்க்கலாம். புதியனன்னா அவர் புதுசா வந்தவங்களை, புதுசா வர்றவங்களை அந்த மாதிரி தான் சொல்றாரோ, இல்ல பழசா ஏடிஎம்கேவையும் அவர் அந்த பழைய கேட்டகரியில வைக்கிறாரா? இல்லையா, அவர் வந்து பழைய கூட்டணினா கூட்டணியில இருக்கிறவங்க தான், எக்ஸிஸ்டிங் கூட்டணி தான், புதிய கூட்டணி உருவாகக்கூடியது அப்படின்றது ஒரு பக்கம். என்ன யதார்த்தம் அப்படின்னா, ஒரு பக்கம் இதை சொல்றாரு, இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி ஐயா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சியில பங்கு எங்களுக்கு, அதான் எங்க தலைமையில் நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம்ன்றத அவர் சொல்ல. அவர் என்ன சொன்னார்னா, கூட்டணி ஆட்சி தான் அடுத்தது, அந்த கூட்டணி ஆட்சியில நாங்களும் அங்கம் வைப்போம், நாங்க இருப்போம் அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்போ அவர் வந்து ஒரு ஓப்பன் ஆப்ஷன் வச்சிருக்காரு. அதாவது கூட்டணி ஆட்சி கொடுக்கறாங்களோ இல்லையோ, தேர்தலுக்கு பிறகு நாங்க அந்த ஆட்சியில பங்கு பெறுவோம். அப்போ அவர் வந்து அதிமுக பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், அப்படி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்குமா என்ன ஏடிஎம்கே? அவர் வந்து போஸ்ட் தான் சொல்றாரு, அதாவது ப்ரீ கண்டிஷன் சொல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு முன்மொழிவுக்கு வர முடியாது. எப்படி தெரியும்? இப்ப நான் என்ன சொல்றேன், கூட்டணி ஆட்சியில் பங்கு வகிப்போம், ஆனா அந்த டிமாண்ட வைக்க போறாங்க, அந்த டிமாண்ட ஒத்துக்கிறவங்களோட தான் கூட்டணி. ஆமா, அதை ஏடிஎம்கே ஒத்துக்குமான்னு நான் கேக்குறேன். அந்த டிமாண்ட முதலே வைக்கல அவரு. ஒருவேளை திமுக மைனாரிட்டி அரசாங்கம் இருந்துச்சுன்னா, திமுக கிட்ட 96 சீட்டு தான் இருந்துச்சு 2006ல, 96 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து 34 இடங்கள், சட்டமன்றத்திலே சுதர்சனம் சொன்னார்ல, நாங்க கூட்டணியில வருவோம்னு. முன்னாடி தானே தேர்தலை சந்திக்கிறதுக்காக தான் அலைன்ஸ் வைப்பாங்க. அப்ப டிமாண்ட முன்கூட்டியே தான் சொல்லுவாங்க சார். இல்ல, டிமாண்ட முன்கூட்டியேன்னு கிடையாது. அதாவது அவர் வந்து இல்ல அதை ஓபனா சொல்லிருப்பார்ல, யாரு நாங்க இந்த நிபந்தனை விதிக்கிறோம் சொல்லி. வார்த்தை ஜாலம். நீங்க பொழிப்புரை எழுத முடியாது அன்புமணி சொன்னதுக்கு. உண்மையாவே அவர் ஒரு முடிவு கொண்டாரு, கூட்டணியில் யாரு கூட்டணி ஆட்சியில் அவர் சொன்ன ஆட்சியில் அங்க வகிக்க நாங்க வந்து இருப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை தான் சொல்றேன். யார் கூட்டணி ஆட்சி பங்கு கொடுப்பாங்களோ நாங்க சேருவோம்னு சொன்னார் அவரு.
அவர் சொன்னது என்னது? அதாவது இந்த வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ திமுக ஆட்சி சொன்ன வார்த்தை என்ன? கூட்டணி ஆட்சியில் எந்த ஆட்சி அமைந்தாலும் வருகின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி இருக்காது. அந்த ஆட்சியில நாங்க பங்கு வைப்போம். கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிப்பவரோட கூட்டணி. அங்கம் வைப்பவரோட கூட்டணி கிடையாது. அதைத்தான் நீங்க நல்லா பாருங்க. அவர் வார்த்தை என்னன்னா, ஆட்சி வந்து அமையும், அந்த அமைகிற ஆட்சியில நாங்கள் அங்கம் வகிப்போம். அதுதான் கூட்டணி ஆட்சி தான் அமையும். அமைகிற ஆட்சியில நாங்கள் அங்கம் வகிப்போம் தான் சொல்லியிருக்காரு. அதனால அவர் எந்த பக்கம் ஏதுன்னு சொல்லல. அவரோட ஆப்ஷன்ல தெளிவா இருக்கிறார். இந்த கண்டிஷன் தான் அப்படின்றது அவர் சொல்ல, எங்க தலைமையில் தான் அப்படின்னு சொல்ல அவரு. அது ஒரு பக்கம் இருக்குது. நீங்க விஜய் பற்றியும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ திமுக சைடு பாத்தீங்கன்னா அவங்க சைடு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றாங்க. ஆனா நிறைய சிக்கல்கள் தொண்டர்கள் மத்தியிலையும் இருக்குது. அதிருப்தின்றது தொண்டர்கள் மத்தியிலையும் இருக்குது அந்த கூட்டணி கட்சிகள். அதனால என்னன்னா, இப்போ நம்ம எடப்பாடியார் சொல்லியிருக்கிறது அதுதான் என்னன்னா, நம்ம கற்பனை வளத்திற்கு விட்டுட்டார். ஆளாளுக்கு நீங்க கற்பனை பண்ணின்னு எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஆனா தேர்தல் சமயம் இருக்குது, நான் பேச வேண்டியவங்க பேசிட்டு தான் இருக்கேன், அந்த நேரத்துல முடிவெடுத்து அறிவிப்போம் அப்படின்றது. நம்மளுடைய மாதேஷுக்கும் வில்சனுக்கும் நம்மளுக்கு தோன்றது என்னன்னா, ஒருவேளை பிஜேபி கூட இருக்காதுன்றதுதான். அதை நம்ம ஆமா இப்பவே நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இப்ப திருப்பி திருப்பி சொன்னாலும் பிஜேபிக்கு ஏடிஎம்கே என்ன பிரச்சனை சார்? அதிகபட்சம் எடப்பாடிக்கு அண்ணாமலை பிரச்சனை. ஆமா தானே? ஆமா, அண்ணாமலை தானே பிரச்சனை. அண்ணாமலை மட்டும் கிடையாது. இன்னொன்னு மாத்து, அவங்களுடைய சித்தாந்த ரீதியா அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்ல. கடந்த காலங்கள்லயே இல்ல. ஜெயலலிதா அம்மாவும் சொல்லிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா சொன்ன பிறகு 2004 ஒரு தடவை வச்சாங்க. அதற்கு பிறகு கூட்டணி நிரந்தரமா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த கட்சி மிகப்பெரிய ஆளுமை இறந்த பிறகு, ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அந்த கட்சியை காப்பாற்றணும். இன்னொரு பக்கம் ஆட்சியை காப்பாற்றணும். கட்சி செதறாம உடையாமையும் பார்க்கணும். அப்படின்னா மத்தியில மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு கட்சி இருக்கிறது. அப்போ அந்த கட்சியில இருக்கிற உச்சபட்ச தலைவர்கள் ஓரளவுக்கு நல்லபடியா இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இதெல்லாம் செட்டரைட் பண்ணணும் போது அந்த தேசிய கட்சியோட கொஞ்ச நேரம் இணக்கமா நம்ம போனாதான் முடியும். ஏன்னா இவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம நம்ம பிஜேபி கூட இணக்கமா போனாதான் நல்லதுன்னு. அது நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். ஆமா, இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அந்த சிக்கல் அங்க இருந்துச்சு. என்ன இருக்காங்க? ஆமா இல்ல, இன்னும் ஒரு டசன் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, பிஜேபி கூட ஒரு டசன் ஆட்கள் ஏடிஎம்கேல பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். ஒரு டசன் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் எத்தனை ஆட்கள் இருக்காங்க திமுக கூட கூட்டணி வைக்கணும்? அதை நம்ம பேசுவோமா? திமுக பேச முடியாது. திமுக கூட கூட்டணி வைக்கலாமா வேண்டாமான்ற எண்ணத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க. இல்ல, என்னன்னா தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு பின்னாடி அங்கேயுமே ரெண்டு குரல்ல பெரும்பான்மையான குரல் திமுக அலைன்ஸ்ல இருக்கணும்னு. சின்னதா ஒரு 2-3 குரல் மட்டும்தான் திமுக வேண்டாம் நமக்கு. நான் 2-3 குரலுக்காக தொண்டருக்கு மட்டும் சொல்றேன். அதாவது இந்த குரல்கள் வந்து ஒவ்வொரு கட்சியிலும் எழும்பும். ஆனா பிரச்சனை பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. கடந்த காலங்கள்ல அதிமுக இருந்தாங்க. நீங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கலன்னா பிரச்சனை, நாங்க பிரச்சனை பண்ணுவோன்ற நிலைமையில இருந்தவங்க இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி கிடையாது. 10 வியூ இருக்கலாம். இப்போ மாதேஷ் ஒரு இடத்துல நிக்கிறாருன்னா அந்த தேர்தலுக்கு யோசிக்கலாம், நம்ம ஏரியால பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம், நம்ம ஏரியா கூட டிடிவியை கூட கூப்பிட்டு இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இந்த எண்ணம் வந்து ஒருத்தர் 2 பேர் இருக்கான். ஆனா தலைமை என்ன சொல்லுதோ அதைத்தான் அவங்க கேட்பாங்க. தலைமை வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்னு முடிவு தான், அதுல ஒத்த கால நிப்பாங்க. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து ஒரு சுதந்திரத்தோட பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எல்லா கட்சியிலுமே. பிஜேபி அலைன்ஸ் 50-50. இப்ப 50-50 சொல்ல முடியுமா? பிஜேபி அலைன்ஸ் 50-50 கிடையாது. பிஜேபி அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லன்றதுதான் நம்ம வரலாறு. எடப்பாடி எடுத்த முடிவு அதுதான். இப்ப எதிர்காலத்துல என்னன்னா, பிஜேபியில எந்த மாதிரி அவங்க கூட்டணி அமையும், அந்த கூட்டணிக்கு செக் வைக்கிறது கூட இவர் வந்து வியூகத்தை வெளியே சொல்லாம இருக்கலாம். சரி, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி கூட்டணி ஒண்ணு அமையும். இப்ப சீமான் கூட்டணி நம்மளுக்கு தெரியாது. சீமான் கூட்டணி பெரிய அளவில் அமையக்கூடிய வாய்ப்பு கிடையாது. விஜய் கூட்டணி எந்த அளவுக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனா தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வந்து பிஜேபி கூட்டணி ஒண்ணு இருக்குது, அதிமுக கூட்டணி ஒண்ணு இருக்குது. அப்போ இந்த கூட்டணிகள்லாம் வந்து பிஜேபி கூட்டணி பெரிய அளவுல வலுவா இருக்கக்கூடாது, அந்த வியூகம் இவர் வைப்பார். எப்படி திமுக கூட்டணி வலுவா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாரோ அந்த நினைப்பு இப்பவும் எடப்பாடியார்கிட்ட இருக்கும். இல்ல சார், அதாவது சீர்குலைக்கிற வேலை, அதே போல செதறணும்னு நினைக்கிற ஆசை அதிமுகவுக்கு திமுக இருக்கணும்னு நினைப்பாரு. அதாவது செதறணும், எல்லாம் வந்து சீர்குலைக்கணும்,
அப்படின்றது திமுக அலைன்ஸ். இல்ல சீர்குலைக்கிறோம்ல, பலவீனம் ஆகணும்னு நினைக்கிறது. அதாவது ஒரு வார்த்தையை கொஞ்சம் தடித்தே போடுறேன். இல்ல ஏன்னா அங்க கொஞ்சம் வீணா போட்டு நினைக்கிறது வந்து அதிமுக திமுகவுக்கே அதிமுக வீணா போட்டு இல்ல. ரெண்டு விஷயம் தான். என்னன்னா சில பேர் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, எங்க எம்எல்ஏக்கு இத்தனை கோடி பேரம் பேசினாங்க, இத்தனை லட்சம் பேரம் பேசினாங்க, இல்ல எங்க கட்சியில இருக்கிறவர் இவரு வந்து அதிமுக தத்து எடுத்துக்கிச்சு, இவங்க வந்து பேரம் பேசி அவளை வளைச்சு போட்டாங்க இந்த தலைவரை அப்படின்ற மாதிரி தான் முறை தவறி இருந்தால்தான் ஒரு கூட்டணியில சிக்கலை உண்டு பண்ணுது. வெளியே இருந்து இயற்கையா பேசுறது வந்து அந்த கூட்டணியில சிக்கல் இருக்குது, அந்த கூட்டணியில வெளியேறிடுவாங்க, இதெல்லாம் வந்து எப்படின்னா விருப்பத்தின் அடிப்படையில பேசுறது, நிகழ்வுகளின் அடிப்படையில் பேசுறது. இது எல்லா கட்சியும் சொல்லும். இன்னைக்கு திமுக கேட்டீங்கன்னா திமுக நீங்க ஸ்போக்ஸ் பர்சன் இன்னைக்கு கேளுங்க, பிஜேபியும் அதிமுக ஒன்னா சேர்ந்துருவாங்க. நேத்து பேட்டி கொடுத்தது இல்ல, முந்தா நேத்து கேட்டிருந்தாலும் அதை தான் சொல்லுவாங்க. சரி, இனிமேல் சேரவே மாட்டோம்னு எடப்பாடியார் சொன்னார் பாருங்க, அன்னைக்கு பேட்டி கேட்டிருந்தா கூட திமுக காரங்கள சொல்லுவாங்க இல்ல 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 சேர்ந்துருவாங்க. அப்ப அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறது அவங்க. அதுக்கு முயற்சி எல்லாம் செய்யல அவங்க. அதுல வந்து சூது செய்து ரெண்டு பேரையும் பிரிக்கணும் ஒன்னா சேர்க்கணும்லாம் செய்யல. ஆனா இயற்கையா சொல்லுவாங்க, இந்த இயற்கை இருக்கும். ஆனா எடப்பாடியார் நேத்து பேசுனது அதுதான் மிகப்பெரிய வியூகம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பொன் வில்சன் சார். தேங்க்யூ மதேஷ்.